சார் வணக்கம். நாம் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவர்ஸ், ஓகேங்களா, ஆறுகள். ஜியாகிரபியில் முக்கியமாக இதிலிருந்து ஒரு வினா இல்லை 2 வினா கண்டிப்பாக கேட்கக்கூடிய வினாக்கள், ஓகேங்களா. இந்த பகுதியிலேருந்து கண்டிப்பாக வினாக்கள் வருது சார், ஓகேங்களா. இதில் இமயமலை தோன்றும் ஆறுகள், தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இமயமலை தோன்றும் ஆறுகள் வந்து வற்றாத ஜீவநதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இவெல்லாம் இமயமலை தோன்றக்கூடிய ஆறுகள். தீபகற்ப ஆறுகள் அப்படின்னா இதில் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் 2 வகையாக பிரிக்கலாம். ஸோ கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, இது கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்னால் நர்மதை, தபதி, ஓகேங்களா. ஸோ இந்த சிந்து நதியை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம், ஓகேங்களா. இதனுடைய நீளம் எவ்வளோ அப்படின்னா 2850 கிலோமீட்டர், ஓகேங்களா. ஸோ இது வந்து கைலாஸ் மலைத்தொடரில், ஓகே, திபெத்தில் கைலாஸ் மலைத்தொடரில் இது உற்பத்தி ஆகுது, ஓகேங்களா. ஸோ இது வடக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கிறது, ஓகேங்களா. இதனுடைய முக்கியமான துணையாறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீலம், சினாப், ராவி, பியாஸ் மற்றும் ஷட்லஜ், ஓகேங்களா. இந்த நதியோட முக்கிய துணையாறுகள் அப்படின்னு பார்க்கும்போது சினாப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. சீனாப் தான் அதனுடைய முக்கிய துணையாறு அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. அடுத்தது கங்கை, ஓகேங்களா. ஸோ இதனுடைய கிலோமீட்டர் பண்ணால் 2525 கிலோமீட்டர், ஓகேங்களா. ஸோ இந்தியாவின் தேசிய நதி அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ இது பங்களாதேஷில் பத்மா அப்படின்ற பெயரில் இதை வந்து அழைக்குவாங்க, ஓகேங்களா. இது எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் கங்கோத்ரி அப்படின்ற சியாச்சின் பனியாற்றில் வந்து உற்பத்தி ஆகுது, ஓகேங்களா. ஸோ உத்தரகாண்ட் மாநிலத்தில் பாகிரதி அப்படின்ற பெயரில் அழைக்கப்படுகிறாங்க. அப்போ பாகிரதி அழைக்கப்படும் நதி எது அப்படின்னு கேட்கலாம், ஓகேங்களா. அப்படின்னா கங்கை, ஓகே. பத்மா என்ற நதி அழைக்கப்படக்கூடிய நதி எது அப்படின்னு கேட்பாங்க, அதுவும் கங்கை தான், ஓகே. எங்கே பங்களாதேஷில் பத்மா அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இதுவும் கிழக்கிலிருந்து வடக்கு நோக்கி பாய்கிறது. இது எங்கே கலக்கும்? வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. ஸோ இது சேருமிடம் வந்து ஆப்ஷன்லாம் மாற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. அது பார்த்துக்குவோம், எந்த திசை கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஷார்ட்டாக புரிந்துக்காக ஒரு டேபிளராக எடுத்து போட்டிருக்கோம் சார், ஓகேங்களா. ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது, பட் அது உங்களுக்கு தியரியாக லைனாக படி கன்ஃபியூஸாக இருக்குன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிஎஃபாக எடுத்து கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ வடப்பகுதியிலிருந்து தென்பகுதி அப்படின்னு சொல்லி 2 துணையாறுகள் இதுக்கு இணையும், ஓகேங்களா. வடப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கோமதி, காக்ரா, கண்டக், கோசி அப்படின்னு சொல்லுவாங்க. பீகாரின் மிகப்பெரிய துயரம் எது அப்படின்னா கோசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிவரு கங்கையோட வடப்பகுதியில் இணையுது, ஓகேங்களா. அப்போ தென்பகுதியில் இணையக்கூடிய ரிவர் என்ன சார், துணையாறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமுனை, சோன், சாம்பல், ஓகேங்களா. இதெல்லாம் அப்படியே தென்பகுதியில் இணையக்கூடிய ஆறுகள், ஓகேங்களா. அடுத்தது 3வது நதி பிரம்மபுத்திரா, ஓகேங்களா. ஸோ 2900 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. திபெத் பகுதியில் சாங்போ அப்படின்ற பெயரில் உற்பத்தி ஆகுது. சாங்போ அப்படின்னு என்ன சார்னா தூய்மை என்ற பொருள், அதன் பெயரில் இது உற்பத்தி ஆகுது, ஓகேங்களா. இது எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா மானசரோவர் ஏரியில் உற்பத்தி ஆகுது, ஓகே. இமயமலை திபெத் பகுதியில் மானசரோவர் என்ற ஏரியில் தான் உற்பத்தி ஆகுது. ஸோ இதை பங்களாதேஷில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜமுனா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. எந்த இடத்துல அப்படின்னா இந்த கங்கையும் சிந்துவும் ஒரு இடத்துல மேக்னா அப்படின்ற இடத்துல இணையும், ஓகேங்களா. ஸோ ஜமுனா அப்படின்னு அழைக்கிறாங்க, ஓகேங்களா. இது வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி தான் பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கின்றது, ஓகேங்களா. ஸோ இதில் துணையாறுகள் தான் திஸ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ, ஓகேங்களா. ஸோ இதுதான் சார் இமயமலை தோன்றக்கூடிய ஆறுகள், ஓகேங்களா. ஸோ அது குறிப்பாக பிரம்மபுத்திரா வந்து சிவப்பு நதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் ஷார்ட்கட் வேணால் உங்களுக்கு துணையாறுகள் வேணால் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேங்களா. தேவைப்படும்னா சொல்லுங்கள், கமெண்ட் கொடுங்க. கண்டிப்பாக ஷார்ட்கட் வேணால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் துணையாருக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன், ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட் இல்லாமல் மனப்பாடம் பண்ண பாருங்கள். முடியல அப்படின்னா ஈஸியான ஒரு ஷார்ட்கட் இருக்குது, எல்லா ரிவருக்கும் துணையாறுகள் எப்படி ஈஸியாக வச்சுக்கலான்ட்டு, அது வேணால் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ அடுத்தது இந்த கிழக்கு நோக்கி பாருங்கள், மேற்கு நோக்கி பாருங்கள்னு சொன்னாங்க இல்லையா. அதில் இந்த கிழக்கு நோக்கி பாருங்கள் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, ஓகே. இதை பார்க்கலாம். ஸோ இந்த மகாநதி அப்படின்றது பார்த்திங்கன்னா சில்கா மலையில், ஓகேங்களா, ராய்ப்பூர் மாவட்டம் சத்தீஸ்கரில் சில்கார் அப்படின்ற மலையில் உற்பத்தி ஆகும். ஸோ இது வந்து மத்திய இந்தியாவிலேருந்து கிழக்கு நோக்கி பாய்கிறது திசை. இது எங்கே சார் கலக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடாவில் சார் இதுவும் கலக்குது, ஓகேங்களா. ஸோ இதில் துணையாக இருக்கணும்னா சீனாத், டெலன், சந்தூர், சித்ரட்டலா, கெங்குட்டி மற்றும் நன் அப்படின்ற இதோட துணையாறுகள், ஓகேங்களா. மகாநதியோட துணையாறு. இதனுடைய கிலோமீட்டர் எவ்வளோ சார் அப்படின்னா 851 கிலோமீட்டர், ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கோதாவரி, இதை என்ன அழைக்கிறாங்கன்னா விருத்த கங்கா அப்படின்னு அழைக்கப்படுகிறாங்க. அப்போ விருத்த கங்கா என அழைக்கப்படக்கூடிய நதி எது அப்படின்னு கேட்பாங்க, கோதாவரி, ஓகேங்களா. ஸோ தீபகற்ப இந்தியாவிலே மிக நீளமான ஆறு எது அப்படின்னு கேட்பாங்க, நம்ம கோதாவரி. எவ்வளோ சார் கிலோமீட்டர் அப்படின்னா 1465 கிலோமீட்டர். ஸோ இந்த கிலோமீட்டர்ஸ் எல்லாமே பொறுத்துக்களை வச்சு கேட்கலாம், ஓகேங்களா. அதே மாதிரி காலவரிசை பற்றி சொல்லி கேட்கலாம். ஒரு ஆறு கொடுத்துட்டு இது வந்து எது அதிக நீளம் கொண்டது அப்படி, ஓகேங்களா. எல்லாம் பொறுத்துக்களை கேட்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க, கிலோமீட்டரும் கண்டிப்பாக படிக்கணும். அப்போ தீபகற்ப இந்தியாவில் மிக நீளமான ஆறு எதுனா நம்ம
கோதாவரி 1425 65 கிலோமீட்டர். ஓகேங்களா. ஸோ இது எங்கே உற்பத்தினா மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் குன்றில் உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா. ஸோ மிகப்பெரிய டெல்டாவான கொல்லேரியெல்லாம் உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா. இது தென்கிழக்கு திசையை நோக்கி பாய்கிறது. எங்கே சார் கலக்குது அப்படின்னா வங்காள விரிகுடாவில் கலக்கின்றது. ஓகேங்களா. இதோட துணையாறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணா, பெண்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, தால் மற்றும் சாலாமி அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த கோதாவரியோடைய துணையாறுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பெயர்லாம் இருக்கும். பூர்ணா அப்படின்னா பூர்ணிமா அப்படின்னு வச்சுக்கலாம். பெண் கங்கா பேர்லேயே கங்கான்னு வச்சுருக்காங்க. பிரணீதா, இல்லை பிரணீதா யாரா இருப்பீங்க நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் பாருங்கள், லேடிஸ் பேராக தான் இருக்கும் இந்த துணையாறுகளாம். ஸோ ஈஸியாக கூட இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. உங்களுக்கு அடுத்த வீடியோ வேணால் நான் ஷார்ட்கட் சொல்கிறேன் துணையாறுகளுக்கு மட்டும். இதுக்கு வேணால் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. கோதாவரிக்கு ஃபுல்லாக உமன்ஸ் நேமாக தான் இருக்கும். சாலாமி அப்படின்னா சாலான்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்திராவதின்ற ஒரு உமன்ஸ் நேம் தானே. ஸோ இதோட பெண்கள் பேர் துணையாறுகளை கொண்டது எதுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, கோதாவரி. ஓகேங்களா. அடுத்து கிருஷ்ணா. இது எத்தனை கிலோமீட்டர் நீளம்னா 1400 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. ஓகேவா. இதுவும் மகாராஷ்டிரா மாநில மகேபல்லேஸ்வர் அப்படின்ற ஒரு மலை இடுக்கில் தான் உற்பத்தி ஆகுது. தென்கிழக்கு திசை நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கின்றது. ஓகேங்களா. இதோட துணையாறுகள்னால் கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா மற்றும் பெடவரா அப்படின்னு சொல்லி இதனுடைய முக்கிய துணையாறுகளாக காணப்படுகின்றது. ஓகேங்களா. இது எங்கே சார் கலக்கிறது? வங்காள விரிகுடாவில் கலக்கின்றது. ஓகே. இதே மாதிரி கலக்கும் இடத்தை வந்து மாற்றி கொடுத்துருவாங்க ஆப்ஷனில், அது கரெக்டாக பார்த்து நீங்கள் இது பண்ணணும். ஓகேங்களா. அடுத்து கிருஷ்ணா 1400 கிலோமீட்டர். சரி, இப்போ தான் கிருஷ்ணா பார்த்தோம். அடுத்து காவிரி. ஓகேங்களா. தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படக்கூடிய நதி எதுனா நம்ம காவிரி. 800 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. ஓகேங்களா. இது வந்து கர்நாடக மாநிலத்தில் குடகு மலையில் உற்பத்தி ஆகுது. தலைக்காவிரி என்ற இடத்துல உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா. இதுவும் தென்கிழக்கு திசை நோக்கி வங்காள விரிகுடாவில் கலக்கின்றது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது நர்மதா. ஸோ இந்த நர்மதா அப்படின்னு பார்க்கும்போது இதோட கிலோமீட்டர் வந்து 1312 1312 ஷார்ட்டாக கூட வச்சுக்கோங்க. இது மேற்கு நோக்கி போய் ஆறுகளே மிக நீளமான ஆறு. ஓகேங்களா. இது வரைக்கும் பார்த்தா கிழக்கு நோக்கி போய், இப்போ நர்மதை, தபதி, மாகி இதெல்லாம் வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். ஓகேங்களா. ஸோ இந்த நர்மதா ஆறு அமர்கண்ட், அதாவது மத்திய பிரதேச முதல்ல அமர்கண்ட் என்ற பீடபூமியில் உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா. இது கிழக்கிலிருந்து எங்கே போகுது? மேற்கு நோக்கி பாய்கிற ஆறுகள். ஓகேங்களா. அரபிக்கடலில் கலக்கிறது. ஓகேங்களா. இதுக்கு பர்னா, ஹலான், ஹரான், பஞ்சர், தூதி, சக்கார், டவா மற்றும் கோலார் அப்படின்ற இதனுடைய துணையாறுகள். ஓகேங்களா. ஸோ மேற்கு நோக்கி போய் மாறுகளே மிக நீளமான ஆறு எப்படின்னு கேட்டாங்கன்னா நர்மதை. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தீபகற்ப இந்தியாவில் மிக நீளமான ஆறு எதுனா கோதாவரி. ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்ஷன் கரெக்டாக பாருங்கள். தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படுகிற ஆறு எதுனா காவிரி. ஓகேங்களா. ஸோ அடுத்து தபதி. ஓகேங்களா. இதுவும் மேற்கு நோக்கி போய் ஆறுகள் தான். இது மத்திய பிரதேசத்தில் பெட்டூல் அப்படின்ற இதில் உற்பத்தி ஆகுது மலையிடுகளை. ஓகேங்களா. எத்தனை கிலோமீட்டர் சொன்னால் 724 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடல் வழியாக கலக்கின்றது. ஸோ இதில் துணையாறுகள் பார்த்தீங்கன்னா வாகி, கோமை, அரணாவதி, ஹனேர், நீசு, புரே, பஞ்சரா மற்றும் போரி அப்படின்னு இதோட முக்கிய துணையாறுகளாக காணப்படுகிறது. ஓகேங்களா. நர்மதை, தபதி, மாகியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயாறுகளில் மாகியும் ஒன்று. ஓகேங்களா. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை நான் இதில் கொடுக்கல, அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன கொடுத்துட்றேன். அடுத்து சம்பல். ஓகேங்களா. இது விந்திய மலையில் மத்திய பிரதேசத்தில் விந்திய மலை தொடரில் உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா. மத்திய இந்தியாவில் வடக்கு நோக்கி தான் பாயுது. இதுவும் வங்காள விரிகுடாவில் கலக்குது. ஒரு துணையாறுகள் யமுனா. ஓகேங்களா. அடுத்து லூனி ஆறு இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு நதின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது புஷ்கார் பள்ளத்தாக்கு, எங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் புஷ்கார் பள்ளத்தாக்கில் உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா. மத்திய இந்தியாவிலேருந்து மேற்கு நோக்கி தான் பாயுது. இது அரபிக்கடலில் கலக்கின்றது. ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க சார். தமிழ் மீடியத்துக்கு மேலே இருந்துச்சு, இங்கிலீஷ் மீடியம் வேணால் அப்படியே ஷார்ட்டாக இருக்குது. நீங்கள் வேணால் அப்படியே ஒன்ஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சரிங்க சார், வீடியோ வாட்ச் பண்ண ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறோம். ஓகேங்களா. தேங்க்யூ சார். இங்கிலீஷ் வேணால் நோட் பண்ணிக்கோங்க சார்.